கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். அதிகாலையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நன்மை செய்ய கடவுள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு ஏழை எளிய ஜனம் இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் சில கிராமத்திலே, சில பட்டணத்திலே, சில தேசத்திலே கடன் பிரச்சனையிலே, வறுமையிலே, தரித்திரத்திலே, சாபத்திலே, பலவிதமான பிரச்சனையிலே, பலவிதமான போராட்டத்திலே, வியாதியிலே, குடும்பத்துக்குள்ளே கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, வேலை இல்லாம இருக்கும், குடும்பத்திலே பல சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளால முடிந்தால் நன்மை செய்வோம். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், அதுல யாவருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும். ஒரு பக்கம் சொல்றாரு எல்லாருக்கும், இன்னொரு பக்கம் சொல்றாரு விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும். அப்ப 2 பாயிண்ட் இருக்கு. எல்லாருக்கும் நன்மை செய்யணுமா, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யணுமா? இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா சந்தோஷமா வாங்கிடுவாங்க. ஆனா நன்மை செய், அடுத்தவங்களுக்கு உதவி செய், ஏழை எளிய ஜனங்களுக்கு, இன்னுமாக தர்மம், இன்னுமாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னா, சில குடும்பத்திலே ஆமா பைபிள்ல வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படி சொல்லி உடனே கீழ்ப்படிந்து நன்மை செய்வாங்க. சில குடும்பத்திலே கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ இன்னைக்கு இரவு நேரத்தில் உள்ள சில காரியங்களை பேசுவோம். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். கொரோனா நேரத்திலே 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜனுக்காக 25 லட்சம் கொடுக்கறதுக்காக சில குடும்பங்கள் ஆயத்தமா இருக்காங்க. 1 கோடி ரூபாய் கொடுக்க ஆயத்தமா இருக்காங்க. எத்தனை நாளுக்கு? 3 நாளுக்கு. எப்படியாவது ஜீவனை பாதுகாக்கணும். ஒரு 3 நாள் ஆக்சிஜனுக்கு 25 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் வரை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. வேற வேற நாட்டிலே சில நேரத்திலே ஹாஸ்பிட்டல் இடம் இல்லாம ஆக்சிஜன் கொடுக்க முடியாம இறந்து போயிட்டாங்க. இப்படி எத்தனையோ தேசத்துக்குள்ளே மரணம் தான் அதிகமா இருந்திருக்கு கொரோனா நேரத்துல. கொரோனா நேரத்திலே எத்தனையோ ஆலயங்கள் பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, யாரும் பக்கத்துல நிக்க கூடாது. இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம மறுபடியும் இந்த கிருபையின் காலத்துல நமக்கு மறுபடியும் ஜீவனை கட்டளிட்டு, தீர்காயுசை கட்டளிட்டு, கிருபை தந்து, மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை தந்து சத்தியத்துக்குள்ள நம்மளை கிருபையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமா வாழ்ற கிருபை தருகிறார். நீதிமான வாழ்றதுக்கு இந்த பூமியில கிருபை தருகிறார். கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்க கிருபை தருகிறார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்கிறார். நன்மை செய்ய கிருபைகளை தருகிறார். தான தர்மம் செய்ய கிருபை தருகிறார்.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்ய கிருபை தருகிறார். இந்த கிருபைகளை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா? அதுதான் நமக்கு கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல எது ரொம்ப ஸ்பெஷல்? நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன். உன்னை போல பிறனை நேசிக்கணுமா? அன்பு கூர்ந்தால் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றிடும். யாக்கோபு 2:8 எழுதப்பட்டிருக்கு. அன்பு கூறாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து ஃபில்டர் பண்ணதுல எப்படி நம்ம சொல்லுவோம், ஃபில்டர் காப்பி அப்படிம்போம். ஏன்னா ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்ததுல பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை, அதை சுருக்கி புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனை, அதையும் சுருக்கி அன்புல கொண்டு முடிச்சுட்டாங்க. பிதாவாகிய தேவன் அன்பா இருக்கிறார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரன் நம்மளை மீட்டெடுக்க, இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க தம்முடைய ஜீவனை நமக்கு தந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர், அவர் பேரே அன்பின் ஆவியானவர். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, அன்பின் அபிஷேகம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அந்நிய பாஷை பேசியிருந்தாங்க, தரிசனம் பார்த்துருந்தாங்க, சொப்பனம் பார்த்துருந்தாங்க. அன்பு இருக்கா? ஒரு கேள்வி. ஏன்னா இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அற்புத அடையாளம், இதெல்லாம் ஒரு பக்கம் பெருகிட்டு இருக்கு. அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடைசி காலத்துல ஐயா நான் பரலோகத்துக்கு போகணுயா, நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிந்த ஏழை எளிய குடும்பங்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசிகள், ஏழை ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், அவங்க படுகிற உபத்திரம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தால் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பத்தை நான் சொல்ல முடியும். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தேவன் மட்டும்தான் கடைசி வரைய பங்கு. ஊழியக்காரங்களுக்கு யாரு பங்கு அப்படின்னா, சொந்தக்காரங்களோ அம்மா அப்பாவோ யாரும் கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்கு பங்கு. 24 மணி நேரம் நாங்க என்ன வேலை செஞ்சாலும் ராத்திரி போய் தேவனுடைய சமூகத்துல போய் அர்ப்பணிக்கணும். அப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையில் இப்படி இப்படி நான் செஞ்சேன்ப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறப்பா, குறைகள் குற்றம் தான் நீ மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் கணக்கு கொடுக்கணும். டெய்லி கணக்கு கொடுக்கணும். என் வீட்டுக்கு என்ன வேணும் அது பரலோகம் தான் பார்க்கும். ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை அது தேவனுக்கு தெரியும். விசேஷமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற முழு நேர ஊழியம் எத்தனையோ குடும்பத்திலே, எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்கு. நீங்க இருக்கிற பட்டணத்திலே மிஷினரிமார் இருப்பாங்க, கிராம ஊழியம் இருக்கு, சிறுவர் ஊழியம் இருக்கு, வாலிபர் ஊழியம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, ஹோம் இருக்கு. அங்கெல்லாம் சில நேரத்தில் அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாங்க. நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். சில இடத்துல போய் செய்திக்கு போயிட்டு வருவேன். அந்த செய்திக்கு போயிட்டு வரும்போது குட்டி குட்டி பிள்ளைகள் 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 9, 10, 11 இந்த பிள்ளைகள்லாம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு கேக்கு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பகுதியில இருக்கிற ஊர்களில் இருக்கும். ஒருவேளை கர்த்தர் உங்க குடும்பத்தை பரிபூர்ணமா ஆசீர்வதித்து வைத்திருந்தால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பேசுறோம். இந்த 11 மாசமும் நம்மளை தேவன் பாதுகாத்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்த தேவனுக்கு நம்ம ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப தேவனுக்கு எது
பிடிக்கும் அப்படின்னா நன்மை செய்யணுமா, தான தர்மம் செய்யணுமா? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் பிரியமா இருக்கிறார் அப்படின்னா ஒரு குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்ம நன்மையை விதைச்சால் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு நன்மை கிடைக்கும். தீமை விதைச்சா தீமை தான் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கிருபையின் காலத்திலே நமக்கு நன்மையை விதைக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. நன்மை விதைச்சால் கண்டிப்பா நன்மையை அறுப்போம். ஒரு குடும்பம் நன்மை விதைக்கணுமா? அப்ப அந்த கிருபையின் காலத்துல நன்மை விதைக்கிறதுக்கு தேவனோட சமூகத்துல அர்ப்பணிங்க. இந்த உலகத்துல பொல்லாத காரியம் இருக்கு, தீமையான காரியம் இருக்கு, நன்மை செய்யற ஜனங்கள் இருக்கு, நற்கிரியை செய்யற ஜனங்கள் இருக்கு. அப்ப 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. நன்மை செய்யறவங்களும் இருப்பாங்க, தீமை செய்யறவங்களும் இருப்பாங்க. துர்க்கிரியை செய்யற ஜனங்கள் இருப்பாங்க, நற்கிரியை செய்யற ஜனங்கள் இருப்பாங்க. கர்த்தருக்காக வாழக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க, இஷ்டம் போல வாழுகிற ஜனங்கள் இருப்பாங்க. நமக்கு டிசம்பர் மாசத்துல முடிந்தால் நன்மை செய்ய கடவுள். நன்மை செய்யும் போது நமக்கு நித்திய ஜீவன் வாசல் திறந்திருக்கும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு, தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருப்பார்கள். அதனால வசனம்லாம் பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இரவணத்திலே ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கிறோமோ அதை மன்னிச்சிருங்க. இரவணத்திலே உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழணும். அந்த கிருபை தாங்க. நன்மை செய்து ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அந்த கிருபை தாங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அந்த கிருபை தாங்க. விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய அந்த கிருபை தாங்க. இணைந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இன்னும் ட்ரெஸ் எடுக்காம இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை கத்த சந்திங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்பம் பெயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணணும்பா. எங்க வீடு முழுதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டு ராஜா, முன்னும் பின்னுமாக அப்பா தேவ தூதர்கள் நிக்கட்டும்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. நைட் நேரத்துல தேவையில்ல எண்ணங்கள், தேவையில்ல சிந்தனைகள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எல்லா போராட்டத்தின் எல்லா சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்படுறாங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருப்பாங்க. சில குடும்பத்திலே நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. பிள்ளைகளோட தேவைகள் சந்திங்க. எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிக்கிறத கிருபை செய்யுங்க. இதயத்துக்குள்ள நிறைய பாரத்தோடு இருக்காங்க. அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிற குடும்பத்துக்கு தேவைகளை சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய மீது, அவங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவுங்கப்பா. சில குடும்பத்துல அசுத்தத்திலே, வேசித்தனத்திலையும், காம விகாரத்திலே, சில குடும்பத்திலே அருவருப்பான காரியத்திலே, தீட்டான காரியத்திலே, பொல்லாத காரியத்தில் ஈடுபடுறாங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. விக்கிரத்துல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். பிதாவுக்கு பிரியமான வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவசர சிகிச்சையிலே, ஐசியூலே, சரீரத்துல பலவீனத்தோடு, படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்பா. உங்களுடைய தலைமுறை கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ இப்பொழுதே அப்பா உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. நைட் நேரத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க எத்தனையோ குடும்பத்துல, எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா நைட் ஷிப்ட்ல இருக்காங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ, கவர்மெண்ட் ஆபீசர் வேலை பார்க்கறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள டிரைவிங் லைன்ல இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகட்டும். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்க, பாதுகாத்து கொடுங்க. உங்க ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
கடன் பிரச்சனையிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியில திக்கற்ற பிள்ளையா, சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா, சில குடும்பத்துல விதவையா இருக்குங்க. இந்த மாசத்துல அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா, பணம் கையில இல்லாம இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிங்க, நிறைவாக ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அப்படிடும். எக்ஸாம் எழுதி ஆயத்தமா இருக்காங்க, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.